தண்டனை பெற்ற முன்னாள் டிஜிபி ராஜேஷ் தாஸ் தலைமறைவாகியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். சிறை தண்டனை பெற்ற முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தலைமறைவு என்ற தகவலானது கிடைத்து இருக்கிறது. பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் இருக்கக்கூடிய ராஜேஷ் தாஸின் பண்ணை வீட்டிற்கு சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொள்வதற்காக சென்றிருக்கிறார்கள். அங்கே சென்று பார்த்த பொழுது அவர் காணவில்லை. மேலும் அங்கே இருந்த பண்ணை வீட்டில் வேலை செய்த பணியாளர்களிடமும் அவர் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியதாக அந்த தகவலானது கிடைத்து இருக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் கடந்த 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வட மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது முதலமைச்சரின் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் பெண் எஸ்பிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகாரானது எழுந்திருந்தது. இந்த வழக்கில் கடந்த ஜூன் 16ஆம் தேதி முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் மேலும் 20,500 அபராதமும் விதித்து விழுப்புரம் தலைமை குற்றவியல் நீதிமன்றமானது அந்த தீர்ப்பினை வழங்கி இருந்தது. இந்த தண்டனையை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றமும் உறுதி செய்து இருந்த ஒரு நிலையில் மேல்முறையீடு செய்வதற்கு ஏதுவாக தண்டனையை நிறுத்தி வைத்தும் உத்தரவிடப்பட்டு இருந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் தனக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்க வேண்டும் எனவும் சரணடைவதில் இருந்து விலக்களிக்க வேண்டும் எனவும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து இருந்தார். மனு மீதான விசாரணை நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு நிலையில் காவல்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மார்ச் 12ஆம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டு இருக்கிறது. இதற்கிடையே பார்த்தோம் என்றால் ராஜேஷ் தாஸினுடைய பண்ணை வீடு, குறிப்பாக அந்த செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் இருக்கக்கூடிய ராஜேஷ் தாஸினுடைய பண்ணை வீட்டிற்கு விசாரணைக்காக சிபிசிஐடி போலீசார் சென்று இருக்கிறார்கள். அங்கே சென்று பார்த்த பொழுது ராஜேஷ் தாஸை அங்க காணவில்லை என்றும் மேலும் பண்ணை வீட்டில் வேலை செய்யக்கூடிய பணியாளர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தியதாகவும் தகவலானது கிடைத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் சிறை தண்டனை பெற்றிருக்கக்கூடிய முன்னாள் சிறப்பு டிஜிபி ராஜேஷ் தாஸ் தலைமறைவா என்ற அந்த கேள்வியானது எழுந்திருக்கிறது. இதற்கிடையே தொடர்ந்து அந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.